ஹாய், நம்ம இன்றைக்கி பேபி குச்சி எப்படி போட போகிறோன்றதை பார்க்கலாம். பேபி குச்சி போடுறதுக்கு சில்க் த்ரெட்டு, நீடில், க்ரோஷா நீடில், அப்புறம் நார்மல் நம்ம ஸ்டிச்சிங் நீடில் இதெல்லாம் தேவை. ஓகேங்களா? சில்க் த்ரெட்டை 5 டைம்ஸ் இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. செயின் ஸ்டிச் போடுறதுக்காக நம்ம இந்த மாதிரி 5 டைம்ஸ் சுற்றி எடுத்துக்கிறோம். ஓகேவா? செயின் ஸ்டிச் போட்டுட்டமே தான் நம்ம பேபி குச்சி போட முடியும். அதுக்கப்புறம் நீடில், க்ரோஷா நீடில் வந்து நம்பர் 9 0.85 mm நீடில் எடுத்திருக்கோம். நீடிலோட நம்பர் 9, எம்எம்மில் வந்து 0.85 mm. ஓகே, சாரியை இந்த மாதிரி ஓரம் அடிச்சுக்கணும். ஓரம் வந்து உருட்டி அடிக்கிறது சொல்லுவாங்க, இல்லை ஜிக்ஜாக் பண்ணிக்கிறது சொல்லுவாங்க. இந்த மாதிரி பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளால் அந்த செயின் ஸ்டிச் போட முடியும், க்ரோஷா பின்னல் போட முடியும். ஓகே, சில்க் த்ரெட்டோட எட்ஜஸை நாட் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. செக்யூர் பண்ணிவிட்டு நம்ம த்ரெட்டை லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு இப்போது லாக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சாரீலேருந்து நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை லாக் பண்ண போகிறோம். லாக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அகைன் இன்னொரு முடிச்சு போட்டு நல்லா டைட்டாக லாக் பண்ணிக்கிட்டோம்னா அது பிரியாது. அதுக்கப்புறம் நம்ம செயின் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணலாம். லாக் பண்ணிவிட்டு த்ரெட்டை லெஃப்ட் ஹேண்டில் சுற்றி இந்த மாதிரி 3 டைம்ஸ் இல்லை 4 டைம்ஸ் கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு இருக்கிற மாதிரி சுற்றி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீடியில் சாரியில் இன்சர்ட் பண்ணி நம்ம வெளியே எடுக்க போகிறோம். இந்த மாதிரி எடுத்து அதில் நீடில் மேலே த்ரெட் விடுற மாதிரி போட்டு இழுக்க போகிறோம். இது பேர் லாக் பண்ணுறது சொல்லுவாங்க. இப்போ நம்ம 1 டைம் லாக் பண்ணியாச்சு. லாக் பண்ணிவிட்டு செயின் ஸ்டிச் போட போகிறோம். 1 2 3 4 டைம் செயின் ஸ்டிச் போட்டு அந்த செயின் வந்து எங்கே முடியுதோ அந்த இடத்துல வந்து லாக் பண்ண போகிறோம் சாரியை. இதுதான் உங்களுக்கு குச்சி போடுறதுக்கான கேப்பு, அந்த லென்த்து. ஓகேங்களா? இப்போது 2 டைம்ஸ் லாக் பண்ணிக்கோங்க. 1 டைம் மட்டும் லாக் பண்ணால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு லுக் ஆடாக தெரியும். 2 டைம்ஸ் லாக் பண்ணால் அதுவுமே ஒரு டிசைனாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாரியில். இப்போது செகண்ட் டைம் லாக் பண்ணியாச்சு. லாக் பண்ணிட்டு அப்புறம் அகெயின் 4 டைம் செயின் ஸ்டிச். நீடில் மேலே த்ரெட் வரணும். அந்த த்ரெட்டை வந்து நம்ம நீடிலோட அந்த மாட்டிருக்க த்ரெட்டில் இருக்கிற கேப்பில் இழுக்க போகிறோம். 4 டைம்ஸ் போட்டுட்டு அப்புறமேட்டு சாரியில் இன்சர்ட் பண்ணி லாக் பண்ண போகிறோம். 2 டைம்ஸ் லாக் பண்ணணும். லாக் பண்ணிவிட்டு அகெயின் 4 டைம்ஸ் வந்து செயின் ஸ்டிச் போட போகிறோம். 1 2 3 4 இதே மாதிரி தான் சாரியோட அடுத்த எண்டு வரைக்கும் போட்டுட்டு போகணும். சாரியோட ஃப்ரண்ட் சைடு உங்களை பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த செயின் ஸ்டிச் போடுறது கரெக்டாக இருக்கும். க்ரோஷாவை பொறுத்த வரைக்கும் எந்த டிசைன் போட்டாலையும் சாரியோட ஃப்ரண்ட் சைடு உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த டிசைன் வந்து கரெக்டாக உங்களுக்கு நீட்டாக தெரியும். இப்போது நம்ம இதே மாதிரி சாரியோட அடுத்த எட்ஜ் வரைக்கும் போட்டுட்டு முடிக்கும் போது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அந்த எப்படி ஃபினிஷிங் வந்து எப்படி கடைசியாக வந்து முடிக்கிறது எப்படி இருக்குதுன்னு பார்த்துருக்கோங்க நல்லா க்ளீனாக. இப்போ 4 டைம்ஸ் செயின் ஸ்டிச் போட்டு லாக் பண்ண போகிறோம். இதே மாதிரி தான் எண்ட் வரைக்கும் போட போகிறோம். இப்போது எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம இந்த இடத்துல வந்து அகெயின் 4 டைம்ஸ் போட்டு லாக் பண்ண போகிறோம். எண்டு முடிக்கும் போதும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு செக்யூர் பண்ண மாதிரி கடைசியும் நல்லா செக்யூர் பண்ணிக்கணும், இல்லைன்னா கலந்து வந்துடும் ஈஸியாக. இப்போ எனக்கு இந்த எட்ஜஸ் வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறதுனால நான் இங்கே மட்டும் 5 டைம்ஸ் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். போட்டுட்டு லாக் பண்ணிக்கலாம். 2 டைம்ஸ் லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு 2 டைம்ஸ் செயின் ஸ்டிச் போட்டு செகண்ட் டைம் போடுறப்போ அந்த த்ரெட்டை வந்து வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா அது லாக் உட்காந்துக்கும், நல்லா அருந்து வராது. ஓகே, இப்போது நம்ம செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. இந்த வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செயின் ஸ்டிச் மட்டுமே சாரிக்கு ஒரு டிசைனாக தெரியும், ஆனால் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதுக்கு கீழே நம்ம அந்த கேப்பில் டெசல்ஸ் காட்டினோம்னா பார்க்குறதுக்கு லுக்கு நல்லாயிருக்கும். இந்த சாரிக்கும் டெசல்ஸ் செயின் ஸ்டிச்சுக்கும் நடுவில் இருக்கிற கேப்பில் தான் நம்ம வந்து டெசல்ஸை கட்ட போகிறோம். சாரி என்ன கலரில் இருக்கோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி சில்க் த்ரெட்டை எடுத்துகிட்டு அதை வந்து கட்ட போகிறோம். அடுத்தது அதை எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். டெசல்ஸ் கட்டுறதுக்கு சில்க் த்ரெட்டை இந்த மாதிரி
60 கவுண்டிங்ஸ் நான் எடுத்திருக்கேன். 60 கவுண்டிங்ஸ் எடுத்து சுற்றிக்கணும். நல்லா லென்த்தியாக சுற்றி கையில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதோட எட்ஜஸை வந்து கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு நம்ம நீடில் இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போது நான் எட்ஜஸை கட் பண்ணுறேன். நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஒரு டைம் விழுந்துருச்சுனாலே திரும்ப அது நம்ம சுத்தந்தெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். இப்போ பிடிச்சிட்டு அந்த எட்ஜஸில் க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. அப்போது அது வந்து உங்களுக்கு நீடில் இன்சர்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இந்த ஹோல்ஸ்குள்ளே ஈஸியாக போகும். உங்களுக்கு உருட்டின மாதிரி ஒட்டாதீங்க. நல்லா கொஞ்சம் மெலிசாக இருக்கிற மாதிரி ஒட்டினீங்கன்னா நீடில் அந்த ஹோல்ஸ்குள்ளே போகும். நல்லா பெரிய ஹோல்ஸ் இருக்கிற நீடிலாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போட. இப்போது அந்த ஹோல்ஸில் நான் வந்து த்ரெட்டை போட்டு எடுக்க போகிறேன். எடுத்துட்டு இந்த 2 எட்ஜஸையும் பிடிச்சிக்கிட்டு இந்த நீடியில் அதோட நெக்ஸ்ட்டு எண்டில் கொண்டு வந்து நிறுத்தணும். கரெக்டாக ஆஃப் வேல இருக்கிற மாதிரி 2 மடித்த மாதிரி இருக்கும். இப்போது அந்த இன்சர்ட் பண்ணி எண்டில் இருக்கிற எண்ட் பகுதியை நம்ம க்ளூ போட்டு ஒட்டி செக்யூர் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் அந்த த்ரெட்ஸ் வந்து கலையாமல் அப்படியே நம்ம போட்டு முடிக்கிற வரைக்கும் செக்யூர்டாக இருக்கும். இல்லைன்னா அங்கேயும் இங்கேயும் வந்து இழுத்துட்ருக்கும், ஒரு த்ரெட் மேலே ஒரு த்ரெட் கீழேன்ட்டு. உங்களுக்கு ரிஸ்கே இல்லாமல் ஈஸியாக போடலாம் இந்த மாதிரி போட்டிங்கன்னா. இப்போது அந்த சில்க் த்ரெட்டோட எட்ஜஸை ட்ரிம் பண்ணிக்கோங்க ஈவனாக. க்ளூ போட்டு ஒரு பகுதி இருக்கும், இன்னொரு பகுதி அன்ஈவனாக இருக்கும். அது ரெண்டுத்தையும் ஈவனாக வச்சு ஒரே ஹைட்டில் இருக்கிற மாதிரி ட்ரிம் பண்ணி வச்சுட்டு அதை பிடிச்சிக்கோங்க நல்லா டைட்டாக. அப்போ தான் நம்மளுக்கு அந்த செயின் ஸ்டிச்சஸில் நீடில் விட்டு எடுக்கும்போது ஈவனாகவே கிடைக்கும். நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. இல்லைன்னா அகைன் விட்டுட்டு பிடிச்சிட்டு இருந்தோம்னா களைஞ்சிட்டு நம்மளுக்கு திரும்ப அதை ஈவன் பண்ணுறதுக்கே நிறைய டைம் எடுத்துக்கும். இப்போது இந்த டெசல்ஸை கட்டுறதுக்காக நம்ம ஜரி த்ரெட் எடுத்துக்கிறோம். ஜரி த்ரெட்டாக சின்ன நீடில் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இந்த ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போது அதை கட்டிட்டு கட்ட போகிறோம். இப்போது அந்த செயின் ஸ்டிச் போட்டிருக்க கேப்பில் நீடில் இன்சர்ட் பண்ண போகிறோம். இது ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சிலேருந்து நாங்கள் காட்டுறோம். அதனால் உங்களுக்கு ரொம்ப ஓரத்தில் இருக்கிற மாதிரி தெரியும், கிளியராக இல்லாத மாதிரி ஃபீல் வரும். ஸோ நெக்ஸ்ட் இது நல்லா ஜூம் பண்ணி உங்களுக்கு கிளியர் வியூவாக இருக்கும். அதை பார்த்து நல்லா இன்னும் கிளியராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போது ஜரி த்ரெட்டை நான் உள்ளே விட்டுட்டு கட்டுறதுக்காக பேக் சைட்லேருந்து ஜரி த்ரெட் வந்திருக்கிறதுக்கு கீழே நீடில் விட்டு எடுக்க போகிறேன். ஒரு லாக் போடுற மாதிரி முடிச்சு போட்டால் எப்படி இருக்குமோ அந்த ஷேப்புக்கு எடுக்க போகிறேன். அப்போ தான் வந்து அது நல்லா செக்யூர்டாக உட்காரும், கலண்டு வராது. நீங்கள் ஜஸ்ட் இப்படி சுற்றி 3 டைம் சுற்றி எடுத்துகிட்டு விட்டிங்கன்னா ஈஸியாக கலண்டுக்கும். 2-3 டைம் யூஸ் பண்ணவே 3 டைம்ஸ் வந்து நாட் போடுற மாதிரி லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணிவிட்டு அகைன் அந்த நீடியில் சில்க் த்ரெட்டுக்குள்ளே விட்டு டைட்டாக இழுக்க போகிறோம். இழுத்தோம்னா நல்லா லாக் வந்து டைட்டாக உட்காந்துக்கும். இப்போது சில்க் த்ரெட்டோட லென்த்துக்கே ஜரி த்ரெட்டையும் சேர்த்து ட்ரிம் பண்ண போகிறோம். அப்போ உங்களுக்கு அது சில்க் த்ரெட்டோடய மெர்ஜ் ஆகி ஈவனாக பார்க்கறதுக்கே லுக் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அது ஜரி த்ரெட் மட்டும் தனியாக தெரியும். இப்போது அகைன் பாருங்கள், ஜூம் பண்ணி உங்களுக்கு க்ளோஸ்அப் வியூவில் காட்டுறோம் எப்படி இருக்குன்ட்டு. சில்க் த்ரெட்டை எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுமோ அந்த ஹைட்டுக்கு கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஜரி த்ரெட்டு நீடில் இந்த சைடு விட்டு எடுத்து சில்க் த்ரெட்டோட லென்த்துக்கே பிடிச்சிக்கணும். ஜரி த்ரெட்டையும் பிடிச்சிட்டு நாட் போடுற மாதிரி ஒரு முடிச்சு போடுற மாதிரி சில்க் த்ரெட்டை ஜரி த்ரெட்டை டைட் பண்ண போகிறோம். சில்க் த்ரெட்டை சுற்றி ஜரி த்ரெட்டை டைட் பண்ண போகிறோம். இப்போது அதே மாதிரி 3 டைம்ஸ்
ஒன்று மேலே ஒரு ஃபஸ்ட்டு டைம் போட்ட நாட் மேலே செகண்ட் டைம் போட்ட நாட் விழாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அது நீட்டாக இருக்கும். இல்லைன்னா முறுக்கி விட்ட மாதிரி இருக்கும். அதுவுமே ஒரு மாதிரி லுக் நல்லா இருக்காது. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் நம்மளுக்கு வந்து நிறைய கெடுத்து விட்டுரும் சாரீ அழகையே. இப்படி போடும்போது சாரியை ஒரு டேபிள் மேலேயோ இல்லை உங்களுக்கு கம்ஃபர்டபுள் உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த கம்ஃபர்டபுளான இடத்துல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நீட்டாக போட்டுட்டு அந்த சாரீ மேலே வெயிட் வச்சுக்கோங்க. ஏதாவது புக்ஸோ இல்லை ஏதாவது ஒரு பொருளோ வெயிட்டாக வச்சிட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கட்டும் போது கீழே நகர்ந்து வராது. அது டைட்டாக பிடிச்சிக்கிச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கட்ட. ஜரி த்ரெட்டை நாட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி சாரீ ஃபுல்லாக நம்ம இப்போ போட போகிறோம். நீங்கள் மிக்ஸ்டு கலர் சாரியாக இருந்தால் என்னென்ன கலர் இருக்கோ உங்களுக்கு அந்த கலர் காம்பினேஷனில் கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட ஃபேஸ்புக் பேஜ் லிங்க் இருக்குது. அதில் இருக்க டிசைன்ஸோட டுட்டோரியல் வேணும்னா அதை எங்களுக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க.